வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த விட நம்ம என்ன அப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் மினிட் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு இந்த கொஷின் பேங்க்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் நடைபெற்ற 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2023 நடந்த கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் 11th கொஷின் பேப்பர் தான். இதில் இருக்கக்கூடிய சினானம்ஸ், ஆண்டனிம்ஸ், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் 1 மார்க்லாம் நல்லா தெரிஞ்சுட்டு போங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க் வந்து சினானம்ஸ்க்கு வந்து என்ன ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் பி போரிங் கொடுத்துருக்காங்க. செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஹங்கர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கூடிய 1 மார்க்கில் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக இருந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆண்டனிம்ஸ் பார்க்கலாம். ஆண்டனிம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபோர்த்துக்கான ஆன்சர் வந்து என்ன. ஸோ ஃபோர்த்துக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அதே மாதிரி ஃபிஃப்த்துக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வீக்னஸ்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து சிக்ஸ்த்துக்கான ஆன்சர் பர்டிகுலர், மினி பர்டிகுலர்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ சிக்ஸ்த்துக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர்னால் நமக்கு வந்து ஆப்ஷன் டி ஜென்ரல் தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஆன்சர். ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து 7th வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. 7th வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. அதே மாதிரி 8th வந்து பார்த்திங்கன்னா ஸோ 8th வந்து பீஸ்ஃபுல்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். ஸோ அப்போ 8th வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஸோ 7th கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அப்போ 7th வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 6th வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 9th வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். இந்த மாதிரிலாம் அப்ரிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து 10th பார்க்கலாம். ஸோ 10th பொறுத்த வரைக்கும் சூஸ் த கிளிப்டு வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஹெலிகாப்டர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஹெலிகாப்டர் அப்படிங்கிறது வந்து என்ன வரும், காப்டர், ஆப்ஷன் ஏ காப்டர். 11th வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி எஸ்கேப். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 12க்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ 12க்கான சரியான ஆன்சர் ஸோ ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா வராது, ஆப்ஷன் பி ஷீ தான் வந்து சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த பேட்டர்ன் ஃபாலோயிங் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ SVIODO. 14க்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ 14க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஃப் சம்மரி, ஆப்ஷன் டி ப்ரீஃப் சம்மரி. 15க்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்டு வெஹிக்கிள்ஸ்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ யூஸ்டு வெஹிக்கிள்ஸ் 15 பொறுத்த வரைக்கும் ப்ரீ ஓன்ட், ஆப்ஷன் டி ப்ரீ ஓன்ட். 16க்கு வந்து பார்த்தீங்கன்னா 16க்கான சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி டிசிப்ளினரி. அதே மாதிரி 17க்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி அகெயின்ஸ்ட். 18வது கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ட்ரீட் டிசீஸ் ஸ்பெசிஃபிக் டு விமன். ஸோ 19க்கு வந்து பார்த்தீங்கன்னா டுக் மீ ஃபார் எ ரைடு. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா டிவைஸ்டு, ஆப்ஷன் ஏ டிவைஸ்டு. பிக் அவுட் தட் 4 syllables. ஸோ ஆப்ஷன் சி அனிமினேஷன். ஸோ இந்த கொஷின் பேப்பர் நல்லா பார்த்துக்கோங்க. இதான் 12th ஸ்டாண்டர்ட் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டோம். இது 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2023 நடந்த ஒரு கொஷின் பேங்க். இதில் இருக்கக்கூடிய கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லா கொஷினும் நல்லா பார்த்துருப்போங்க. மேலே நம்ம பார்த்த 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷன், அதாவது மார்ச் 2023 கொஷின் பேப்பருக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் டிஜியோடைய கீ ஆன்சர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா பார்த்துருப்போங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். 39 வந்து டிஸ்கிரைப் த ப்ராசஸ் மேக்கிங் ஃபார் வெஜிடபிள் சாலட் கேட்டிருக்காங்க. ரைட் ஏ நோட்டீஸ் அபவுட் கிளப் யுவர் ஸ்கூல். அதே மாதிரி ரைட் த இமெயில் யுவர் சிஸ்டர் இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் டு ப்ரிப்பேர் ஃபார் த ஃபைனல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேங்க் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதான் 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2023 நடந்த கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர் ப்ளஸ் அஃபிஷியல் கொஷின் பேப்பர். இந்த கொஷின் பேப்பர் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரைட் த பேராகிராஃப் 150 வேர்ட்ஸ்க்கு மை ஆம்பிஷன் லைஃப் கேட்டிருக்காங்க.
சார் டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்னை 6 HSC ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2023 இங்கிலீஷ்க்கான ஃபுல் கீ ஆன்சர் 90 மார்க் எக்ஸாமு. மேலே நம்ம கீ ஆன்சர் 21 மார்க் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுக்கான கீ ஆன்சர் கீழே டீட்டெயிலாக இருக்குது. செக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கீ ஆன்சரை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின் ரிப்பீட் ஆச்சுன்னா இந்த கீ ஆன்சர் இருக்கிற மாதிரி நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 90 அவுட் ஆஃப் 90 வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா தான். வீடியோ இப்படி தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ தான் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் கரெக்டாக எழுதுங்க. என்ன கீ பாயிண்ட்டோ அந்த கீ பாயிண்ட் எழுதினாலே போதும், நல்ல மார்க்கை வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த அப்டேட் 1 by 1 உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். அந்த அப்டேட்லாம் ஒன்றா மாணக்கராசிரியர் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ எக்ஸாம் எழுத போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.